அன்றைய தினம் 1911 பிப்ரவரி 18. இந்தியாவின் வானம் புதிய வரலாற்றை காணத் தயாராக இருந்தது. முதன்முறையாக ஒரு விமானம் அஞ்சல் சேவை வானை தொடப்போகிறது என்ற செய்தி காட்டுத்தீ போல பரவியது. நிலத்தில் மட்டுமே ஓடிப் பழகிய மனிதர்களுக்கு வானில் பறக்கும் ஒரு இயந்திரப் பறவை, அது ஒரு அதிசயமே. விமானி பெக்கெட் அந்த மரத்தாலான துணியால் போர்த்தப்பட்ட லேசான இயந்திரத்தை இயக்கினார். சுற்றியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மூச்சு விடாமலே பார்த்து கொண்டிருந்தனர். இது உண்மையிலேயே பறக்குமா என பலர் முணுமுணுத்தனர். அந்த சில நொடிகள் அதிசயம் நடந்தது. அந்த இயந்திர பறவை தரையை விட்டு மேலே எழுந்தது. மக்களின் மனதில் இருந்த சந்தேகம் கணம் ஒன்றில் நீங்கியது. அவர்கள் குரலில் முழங்கியது, வானம் இனி நமக்கும் சொந்தம். அன்றிலிருந்தே நமது பார்வை நிலத்திலிருந்து வானத்தை நோக்கி நீண்டது.